ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் நூடுல்ஸ் தாங்க. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் நம்ம வீட்டில் இதை பல தடவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. அதை வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சமான அளவாக எடுத்துக்கிட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்த தடவை அதிகமாக எடுத்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது நம்ம மேட்ச் பண்ணி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பிளெயின் நூடுல்ஸாக 2 கேக் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 கேக் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டயத்துலேயே நான் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஊற விட்டுட்டேன். ஏன்னா ஊற விடும்போது பாருங்கள், இப்போ இந்த 10 நிமிஷம் நான் ஊற விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த டயத்துக்குள்ளே நான் பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது 4ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி மெத்தட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேக விடுறது மட்டும் பார்த்து குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக விட்டுருங்க. நான் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு வேக வைக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வெஜிடபிள்ஸை திருப்பி விடும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் காய்கறி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்தாச்சு. அதே நேரத்தில் அந்த பேன்லையும் ஒட்டாமல் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம நூடுல்ஸை லைட்டாக ஒரு கொதிக்க விட்டால் போதும். அதிகமாக கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வேகலையே நினச்சி கூட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அப்போ நூடுல்ஸ் ரொம்ப குழைவான பக்குவத்துக்கு வந்துடும். அப்படிங்கும்போது ஒன்றோட ஒன்றா ஒட்டி வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக பார்த்து இந்த பக்குவத்தில் எடுத்து தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் இன்னொரு பேனில் சேஞ்ச் பண்ணி ஃபேன் காற்றுல விட்டு ஆற விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பொழுப்பு தன்மையோடு வரும். இந்த ஆறக்கூடிய நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழிக்கரண்டியாக ஒரு 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆயில் விட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ப்ளஸ் நம்ம வெஜிடபிள்ஸோட கிளறி எடுக்கும் போதும் ஒத்தையாக பொழுங்கிற தன்மைக்கு வரும். ஸோ நல்லா ஆற விட்டுட்டு ஆயில் விட்டு லைட்டாக கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வேக வச்சுருந்த காய்கறியை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட உடம்போட ஹெல்த்துக்கும் மிளகு பொறுத்த வரைக்கும் நல்லது. நம்ம ஏற்கனவே உப்பும் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்டி கூடுதலாக கொடுக்கும். ப்ளஸ் பார்க்கவும் லுக்காக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூ.